எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக். சாரி மக்களே, கொஞ்ச நாளா நம்ம வீடியோ போடாம இருந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் ரொம்ப வேலைக்கு போயிட்டு இருந்தாப்ல, எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதனால நிறைய பேருக்கு நிறைய டிப்ரெஷன், கொஞ்சம் அவங்க வேலையில சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும். எப்பா அவங்க வீடியோ போடல நிம்மதியா இருப்போம்னுட்டு. ஏன்டா நீயே இப்படி பச்சை போய் பேசுறியாடா? ஏன்டா? அதாவது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தல தோனி நடிச்ச தல ஏகே அவர் நடிச்ச விடாமுயற்சி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. அஜித் கடவுளே, அஜித் உயிரே, அஜித் மூச்சே, அஜித் நல்லா இருந்துச்சு. அதாவது ட்ரைலர் உண்மையுமே டீசர் உண்மையுமே சூப்பரா இருக்குங்க. நான் கூட என்னமா எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்த அதாவது எப்பவும் போல இருக்கிற அஜித் சார் டீசரா இல்லாம ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சில ஒரு டீசர் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட். கிட்டத்தட்ட 2 வருஷமா இது இந்த வலிமை துணிவு அந்த வரிசையில் லேட் ஆனதுனால நல்லா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா துணிவு கூட சொன்னனால கரெக்டா இறக்கிட்டாங்க. அது அப்டேட்டுக்கு மேல அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த படம். ஆனா பட் இந்த படம் 2 வருஷம் கழிச்சு அப்டேட் கொடுத்து ஒர்த்தா இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஹாலிவுட்டோட அந்த பிரேக் டவுன் ஒரு படத்தோட ரீமேக், அந்த படத்தோட ஒரு தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரோட்லயே நடந்து வரானுங்க. என்ன ஒன் டேல நடக்கிற ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த படத்துல போய் பாத்துறாதீங்க. ஏன்னா கண்டிப்பா அது இந்த படம் தான். அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க திரும்ப இதேதான் லியோக்கு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் சொன்னாங்க. நிறைய பேர் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்துட்டு திரும்ப இதை பார்க்கும்போது நிறைய பேர் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்துட்டு அப்படி நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி பிரேக் டவுன் படத்தை யாரும் பார்க்காதீங்க. இந்த படம் ஃப்ரெஷ்ஷா வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அது இல்லாம இந்த படத்து கூட மோத போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தலை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அகிலி இந்த படத்தோட டோன் உண்மையுமே நல்லா இருக்கு. மகிழ் திருமேனி அவர் மேல உண்மையுமே அந்த இது நல்லா இருக்கு. வயலின் நல்லா பண்ணிருக்காப்ல. எதையாவது எடுத்துருப்பாப்ல, தேடி பார்த்தா கிடைச்சிரும். அதாவது அனிருத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படத்தை டைட்டில் வச்சு மியூசிக் போட்டுருவாப்ல. இல்ல வந்ததுலயே இந்தியன் 2 தான் படு மோசம் பண்ணது. அவர் கோ பேக் ஏடா எனக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ற, எல்லாரும் மியூசிக் நல்லா போடுறியடா. இது நல்லா இருக்கு. உண்மையாவே இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. இது த்ரிஷா அவங்க நடிச்சிருக்காங்க. வேற அர்ஜுன் அவர்கள் திரும்ப மங்காத்தா அந்த ஒரு பிளேவர் நம்ம இந்த படத்துல நான் கண்டிப்பா பாக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையுமே கலர் கடி உண்மையுமே சூப்பரா. பொண்ணு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க அவங்க. இது இந்த படத்துல கலர் டோன் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. அந்த கலர் டோனை பார்த்தாலே ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு. படம் பாக்குற ஒரு ஃபீல் வருது. நல்ல ஒரு இருக்கு. இப்போ வர எல்லா படமுமே அந்த ஹாலிவுட் ரேஞ்சோட கலர் டோனும் இந்த கொரியன் படத்தோட கலர் டோனும் தான் உள்ள. எதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு காரணம்? சூப்பரா இருக்குங்க.
கண்டிப்பா விடாமுயற்சிக்கு நாங்க வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா நாங்க போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் நாள் கண்டிப்பா போயிட்டு அந்த படம் எப்போ இருக்குன்னு நாங்க வந்து இது பண்ணுவோம். இந்த படம் இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த ட்ரீசர் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இத்தனை நாள் அப்டேட்டே இல்லை, நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டீங்க. ஒன்றும் இல்லை, மியூசிக் உண்மையுமே சூப்பராக இருக்குது. மியூசிக் உண்மையாக நல்லா இருக்கு. அனிருத் வந்து இப்போல்லாம் அனிருத் போடுற படம் ஓகே இருந்தாலும் மியூசிக்னால தான் படமே பார்க்கலாம். அனிருத்துக்கு அடுத்து நம்மால் வந்துட்டு இருக்காப்ல ஜிவி பிரகாஷ். பழைய ஆளு. எனக்கு வந்து இந்த படம் அஜித் சார் இருக்காங்கிறது ஸ்பெஷல். அஜித் சார் இருக்காருங்கிறது ஸ்பெஷல் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து டைரக்டர் மகிழ் திருமேனி அவர் மேலதான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முந்தைய படங்கள் எல்லாமே உண்மையுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். கழகத்தலைவனா இருக்கட்டும், தடம், அப்புறம் வந்து தடையார தாக்க, மீகாவன், அந்த படம்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாமே அந்த படம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப. மீகாவன் படத்தோட பார்ட் 2 தான் வந்து கைதி. அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வருஷத்துல இந்த படமும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தடம் நல்லா இருக்கும். சரி, அந்த படத்துக்கு போக வேணாம், நம்ம ஏகே சார் படத்துக்குள்ளே இருப்போம். இந்த படம் ஏன் அவரை நம்பி நடிச்சாருன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவரோட முந்தைய படங்கள்ல பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு சரின்னு ஓகே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட ஸ்கிரீன் பிளே அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். அந்த எழுத்து அதோட ரைட்டிங் வந்து பயங்கரமா பண்றவங்க. ஒரு சினிமாவா காட்டுற ஒரு டைரக்டர்னா மகிழ் திருமேனி. ஆமா, அவரே ஒரு நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுதுல்ல, டீசர்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் பயங்கரமா, ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு. கார் சீக்வென்ஸ் நிறைய இருக்கு. கார் சீக்வென்ஸ் பயங்கரமா ரியலா பண்ணிருக்காரு. அது இடையில கூட வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, இங்கிட்ட எவனா ஓட்டிட்டு போவானா, அந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா பொங்கலுக்கு ஒரு சரியான விருந்து இந்த படத்துக்கு காத்துட்டு இருக்கு. குட் பேட் ஆக்சுவலி வராதுங்க, சரிங்களா? அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம், அது நம்ம தனியா பாத்துக்கலாம். கண்டிப்பா இந்த படம் பொங்கலுக்கு ஒரு சம விருந்தா இருக்கு போது. நம்மளும் இந்த படத்தை வந்து பயங்கரமா இந்த வர வரிசையா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த படத்தை மட்டம் தட்டுற மாதிரி இந்த படத்தையும் தயவு செஞ்சு மட்டம் தட்டிடுவாங்க. ஏன்னா தளபதி படம் வரல, அதனால இல்லைன்னா வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்னங்க டீசர் இது அப்படின்றது இருப்பானுங்க. ஏன்னா தளபதி இனிமேல் வந்து அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா கார்ல பெயிண்ட் அடிச்சிட்டாருல. கண்டிப்பா பொங்கலுக்கு ஒரு தரமான சரவடி காத்துட்டு இருக்கு. நீங்களும் இந்த படத்தோட டீசர் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தரமான சரவடி, தீபாவளி சரவடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பொங்கலுக்கு தரமான சரவடி அடிச்சு விடுறதானே. நீங்களும் இந்த படத்தோட டீசர் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் இப்பதான் படத்துக்கு போறோம் சொல்லி சொர்க்கவாசல். ஆமா, சொர்க்கவாசல் இப்பதான் போறோம் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு நம்ம ரிவ்யூ போடலாம். நான் உங்களுக்கு சிவா வெங்கடேஷ் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம். இது நமக்கு கான்டாக்ட்ஸ்.